தானே விளையாட்ட ஆரம்பிச்சு சாகுற அளவுக்கு கூட்டிகிட்டு வருது. எங்களுக்கு அந்த மாதிரி பேட் ஹாபிட்ஸ் எதுவும் இல்ல சார். அவங்களுக்கும் இங்க ஃப்ரெண்ட்ஸ்னா ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? அஜய், பாலு, சந்துன்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 3 பாய் ஃப்ரெண்ட்ஸா? அது அஜய் சிரி லவ்வர்ஸ் சார். சந்து, பாலு, அஜய் ஃப்ரெண்ட்ஸ். இறந்து போன சந்து, பாலு, அஜய் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதானே? ஆமா சார். அஜய்க்கும் ஷெரிக்கும் லவ் ரிலேஷன்ஸ் இருக்கு. அப்போ சந்துக்கும் ஷெரிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் சார். நடு ராத்திரியில ரூம்ல தனியா சந்திக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். குட். அந்த நேரத்துல சிரி அங்க எதுக்கு தனியா போனான்னு எங்க யாருக்கும் புரியல சார். சரி, லவரோட பேர் என்னன்னு சொன்ன? அஜய் சார். அஜய். அஜய், பாலு. ஆமா சார். ஃபேஸும் பேரும் ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. ஆனா செய்யற காரியம்தான் கொஞ்சம் குரூடா இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்பாவோட பிசினஸ் பாத்துக்கிறேன் சார். 8 மணி நேரம் பிசினஸ் பார்த்துப்பீங்க, 8 மணி நேரம் தூங்குவீங்க. நான் கேட்டது பாக்கி உள்ள 8 ஹவர் என்ன பண்ணுவீங்கன்னு. புரியலையா? ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? நான் டென்னிஸ் விளையாடுவேன் சார். குட். ஹெல்த் கான்சியஸா? உட்காருங்க. நான் கேட்டது உங்க விளையாட்டை பத்தி இல்ல, உங்க பேட் ஹாபிட்ஸ் பத்தி. சார் அதான்ப்பா, நைட் பப்ஸ், பேக்ஸ், பேப்ஸ் இதெல்லாம் அதிகரிச்சாதானே பாவங்கள் செய்ய முடியும். என்ன நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல சார். இன்ஸ்பெக்டர் சார். சார், இவங்க கிட்ட கேட்டா புரியலையா? காட்டினா புரியும் போல இருக்கு. இவங்கள உங்களுக்கு தெரியுமா? என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஏசிபி சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன டச் பண்ணணும்னா ஐஜி ஆடி போயிடுவாரு. ஆஃப்டர் ஆல் ஏசிபி. போ. இதெல்லாம் ஏசிபி சார்கிட்ட வந்து சொல்லு. ஏன் கலரி பிடிக்கிற தைரியம் உனக்கு? சார், தயா நம்ம கான்ஸ்டபிள் மண்டே உடைச்சிட்டான் சார். நம்ம சைட்டுக்குள்ள எவனோ ஒருத்தர் வந்துட்டு இருக்கானே. அவனை நிறுத்துங்கடா.
உட்காரு. நீ யாருன்னு சொல்றா? போலீஸ். போலீஸ் பேரை சொன்னே பேண்ட நினைச்சுக்கிறதுக்கு நான் ஒன்னும் சின்ன லோக்கல் பையன் கிடையாதுடா. டெல்லி ரேஞ்சில பவர் உள்ளவன். இது வரைக்கும் போலீஸ்னா உனக்கு எப்படிப்பட்ட ஃபீலிங்னு எனக்கு தெரியாது. இப்ப இருந்து போலீஸ்னா மைண்ட்ல இம்ப்ரெஷன், ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் மாறி இருக்கணும்டா மவன. நீ யார அரெஸ்ட் பண்ணிருக்கன்னு தெரியுமா? உன்கிட்ட வாரண்ட் இருக்கா? அதோட அப்பனே இருக்கான், பாக்குறியா? இன்ஸ்பெக்டர் சார், அந்த போட்டோஸ் கொடுங்க. இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. இப்ப தெரியுதா? தெரியாதுன்னு சொன்ன, மடியில தலை வச்சு படுத்திருக்க. அவசரத்துல சொன்னாலும் யோசிச்சு சொல்லணும். அவங்களுக்கும் உனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? சிரி சந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வப்னா எ லவர். சிங்கிள் லைன்ல இல்ல, சினிமா பாக்குற அளவுக்கு டீடைல்டா உங்க டேட்டா வேணும். பணத்தை கொண்டு வந்தியா? ஏன் பேச மாட்டேங்கிற? எடுத்துட்டு வந்திருக்கேன். குட். அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஏமாத்திட்டேன். அஜய் கிட்ட 3 lakhs, பாலு கிட்ட 2 lakhs. என்னாச்சுடா? பணத்துக்காக அஜய காதல்ல மயக்கின. அப்புறம் பாலு என்ன பண்ண போற? அவன் வீக்னஸே பொண்ணுங்க தான். அதை நான் எப்பவோ கேட்ச் பண்ணிட்டேன். கீழே போ. என்னது அது? அஜய் கொடுத்த கிஃப்ட். இப்ப அது எதுக்கு? ஓரமா தூக்கி போடு. ஹலோ, நானே கால் பண்றேன். என்னடா பொம்மை ஜாக்கிரதைங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி அவனும், லவ்னு சொல்லி இவனும் என்னைய ஏமாத்துறீங்க. இந்த மாதிரி ஆளுங்களா உயிரோடவே இருக்க கூடாது. கொன்னும்.
சரி சந்து, 2 பேரும் சேர்ந்து என்னைய ஏமாத்துறீங்களா? 5 லட்சம் வாங்கினா 5 நிமிஷத்துக்காக இன்னைக்கு ராத்திரி அவளை அஜய் எதுக்கு அவளோட ரூமுக்கு? ஒருவேளை நான் இன்னும் வெறும் ஆசைக்காக உன் கூட படுக்கலடா. லைஃப் லாங் உன் கூட வாழணும்னு நினைச்சேன். அதனாலதான் உன் கூட சொந்தமானேனே தவிர, காதலிக்கிற பொண்ணை விரும்புறது 10 நிமிஷம் படுக்கையோட சுகம் இல்ல. அவ இங்க இடத்த விரும்புவா. அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை கேட்போம். நீங்க என்ன செய்ய சொன்னாலும் செய்வோம். அதான் எங்க வீக்னஸ். பொண்ணு காதலிச்சா உயிரை கொடுப்பா. அவ துணிஞ்சிட்டானா தலை குனிய வச்சிருவா. சொப்னா, எனக்கு என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் மேல டவுட் தான். விட்டுரு, கேட்டா வருத்தப்படுவா. பேஷண்ட் சீரியஸ், இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும். 10 லட்சம் வரைக்கும் அதுக்கு செலவாகும். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். தயா, நீ பயப்படாத. தயா, தயா, சொப்னாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கடா. Cheers. இவன் நினைச்சா அவன் நடத்தி காட்டிட்டான். அவ என்னைய அடிப்பாளா? டேய், சொப்னா பொழைக்கணும்னு நிறைய செலவாகணும்னு சொல்றாங்கடா. ஒரு தடவை வந்து பாருடா. ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு எவனோ தானடா? டேய், அந்த வெஹிக்கிள் நம்பர் AP30C 2838. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. முதல்ல ஹாஸ்பிடலுக்கு வாடா. எதுக்கு? என்னடா எதுக்குன்னு கேக்குற? அங்க சொப்னா சாக கிடக்குறடா. அவ வாயும் வயிறுமா இருக்கா. வாடா ப்ளீஸ்டா. அதுக்கு அப்படி எல்லாம் சொல்லாதடா ப்ளீஸ்டா. என்னடா எல்லா பிரச்சனைக்கும் என்ன இழுக்கிற? அம்மா, அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கு அப்பா நீயா நானா? இங்க பாரு, உனக்கு பர்சனலா ஏதாவது தேவைப்படுச்சுன்னா சொல்லு, நான் பண்றேன். உன்னோட கெரியருக்கு உதவி தேவைப்படுச்சுன்னா சொல்லு, நிமிஷத்துல நான் ரெடி பண்றேன். அதை விட்டுட்டு சென்டிமெண்ட்டுங்கிற பேர்ல அவளை என் தலையில கட்ட பார்த்த. ஏய், அவனை தூக்கி வெளியே போடு. டேய் தயா, ஏய், போடா. உனக்கு யாரும் இல்லடா. டேய் தயா, ப்ளீஸ்டா. டேய் தயா, சொல்றேன். டேய் தயா, ஒரே ஒரு தடவை வந்து பாருடா. டேய் தயா.
கல்யாணம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொப்னாவை நீ தான் ஆக்சிடென்ட் பண்ணியா? ஆக்சிடென்ட் நான் பண்ணலையே. என்னடா கொடுத்ததெல்லாம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? சொல்லுடா. டேய், கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி நீ எங்கடா இருந்த? சென்னையில தான் சார் இருந்தேன். அப்புறம் தயா? எனக்கு தெரியாது சார். சொல்றா, சொல்லு. உண்மையில எனக்கு தெரியாது சார். ஒன்னும் தெரியாமலே அன்னைக்கு ராத்திரி தயா கூட அரை மணி நேரம் பேசினியாடா? சொல்றா. தயா சொன்னதுனால தானே சந்துவையும் ஸ்ரீயையும் கொன்னது? நான் ஒண்ணு கொல்லல சார். சொல்றா. நான் கொல்லல சார். சொல்றேன் சார். சொல்லிடுறேன் சார். ஒரு நாள் அண்ணன் வீட்டுக்கு சொப்னா ஸ்ரீ சந்து வந்தாங்க. சொப்னா அம்மாவாக போறடா. டேய், லவ்ல டேட்டிங் அப்புறம் வாமிட்டிங் இதெல்லாம் காமன்டா. You cheat. அன்னைக்கு அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துருச்சு. பொண்ணு காதலிச்சா உயிரை கூட கொடுப்பா, ஆனா துணிஞ்சிட்டானா அவ தலை குனிய வச்சிருவா. சொப்னா விஷயம் வெளியில வந்தா அண்ணனுக்கு ப்ராப்ளம் வந்துருன்னு அவங்க போனதுக்கு அப்புறம் அண்ணன் அவங்கள என்னை விட்டு ஃபாலோ பண்ண சொன்னாரு. அன்னையில இருந்து ஸ்ரீ சந்துவ தினமும் ஃபாலோ பண்ணி அண்ணனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தேன். மர்டர் நடந்த அன்னைக்கு நைட்டு எனக்கு அண்ணன் கால் பண்ணி சந்துவோட அட்ரஸ் தேட சொன்னாரு. அவ்வளவுதான் சார். $9494774298. இந்த நம்பர் யாரோடது? என்னோடதான். சிரி சந்தர் மர்டர் நடந்த பொண்ணு எங்க இருந்த? பாம்பேல. அன்னைக்கு சந்து உனக்கு கால் பண்ணானா? ஆமா, பண்ணா. என்ன பேசினா? ஸ்வப்னா கூட என் கல்யாணத்தை பத்தி பேசினா. நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசுறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டேன். அன்னைக்கு வேற யார்கிட்டயாவது பேசுனியா? வேற யார்கிட்டயும் பேசல. இன்ஸ்பெக்டர் சார், அந்த கேண்டிடேட்டை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். ஸ்ரீ சந்து மர்டர் நடந்தப்போ யார் ஃபோன் பண்ணாங்க? எதுக்கு ஃபோன் பண்ணாங்க? அண்ணன் ஃபோன் பண்ணாரு சார். ஸ்ரீ சந்துவோட அட்ரஸை கண்டுபிடிக்க சொன்னாரு. இவனுக்கு எதுக்கு ஃபோன் பண்ண? அன்னைக்கு நான் பாம்பேல இருந்து பிசினஸ் விஷயமா கால் பண்ணியிருந்தேன். ஆனா உன் மொபைல் போனை ட்ராக் பண்ணா நீ மியான்மர்ல இருந்து ஃபோன் பண்ணதா என்கிட்ட ப்ரூஃபே இருக்கு. உண்மையை சொல்லணும்னா மர்டர் நடந்தப்போ நீ மும்பைக்கு போகவே இல்லை, இங்கதான் இருந்திருக்க. வழக்கமா இந்த இன்டகிரேஷன் இன்டீரியர்ல ஏன் நடக்கும் தெரியுமா? உண்மை வெளியே வரலன்னா என்கவுண்டர் பண்றதுக்கு. இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஃபாஸ்ட். சிரி சந்துவை யார் கொன்னது? தெரியாது. இந்த மாதிரி ரியாக்ஷன் பார்த்தா எனக்கு உடனே ஆக்ஷன்ல இறங்கணும்னு தோணும். இங்க சுட்டவனுக்கு 2 இன்ச் கீழே இறக்கி சுடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. ஹலோ தயா. சந்து, வாய்ஸை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. சரக்கு போட்டுட்டு இருக்கேன். மைண்ட் கரெக்டா தான் வேலை செய்யும். எதுக்கு ஃபோன் பண்ண? உனக்கு ஒரு பேட் நியூஸ். நியூஸ் என்னன்னு சொல்லு. அது குட்டோ பேடோ நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஸ்வப்னா குணமாயிட்டு இருக்கா. கூடி சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆயிடுவா. என்னாச்சு? சவுண்ட காணோம். ஷாக் ரியாக்ஷன்ல இருக்கியா? இங்க ஆக்ஷன்ஸ் தவிர ரியாக்ஷன்ஸ் இருக்காது. இத்தனைக்கும் நீ நினைக்கிற விஷயம் என்னன்னு சொல்லு. சொப்னாவுக்கும் உனக்கும் கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நடக்கலனா மீடியா முன்னாடி நாங்க எங்க வீடியோவை நீ பார்த்துட்டு இருப்ப. அர்த்தம் புரியலையா? ஆல் சேனல்ஸ் பிரேக்கிங் நியூஸ்ல தயா சொப்னா லவ் விஷுவல்ஸ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண வைப்ப. எல்லா வெப்சைட்
வெப்சைட்ஸ்லயும் விதவிதமா பப்ளிசிட்டி பண்ணிடுவேன். என்ன மிரட்டி பாக்குறியா? உனக்கு தலை சுத்துற இன்னொரு ஹிண்ட் கொடுக்குறேன். என்ன? தனஞ்சயம் மச்சான ஓரம் கட்டி குவாரி பிசினஸ்ல வந்த பணம் உன்னோட மினி பேங்க் எப்படி சேர்ந்துச்சு, அதை வச்சு நீ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினு எல்லா டீடைல்ஸும் என்கிட்ட இருக்கு. அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். சந்து, முதல்ல நான் சொன்ன மாதிரி செய், இல்லனா நான் சொன்னதை செஞ்சிருவேன்டா. கோபி, சொல்லுங்கண்ணா. அந்த சந்து ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். 5 நிமிஷத்துல அவனுடைய அட்ரஸ் எனக்கு வேணும். சரிங்கண்ணா. சொல்லு. அண்ணே, காந்தி நகர், ஸ்ட்ரீட் நம்பர் 4, பிளாட் நம்பர் 27. டேய் தயா, வாடா. நீ வருவேன்னு தெரியும். எங்கடா? சுப்னாவா? ஹாஸ்பிட்டல்ல ரெக்கவர் ஆயிட்டு இருக்கா. நான் கேட்டது உன் ஃப்ரெண்ட பத்தி இல்ல, என்னோட ப்ரூஃப்ஸ பத்தி. ப்ரூஃப்ஸா? ஸ்வப்னா கூட உனக்கு கல்யாணம் நடக்கும்ல, அந்த கல்யாணத்துல உனக்கு கிஃப்டா கொடுத்துறேன். சாவை எதிரில வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பத்தி பேசுறியா? தயா, என்னது இதெல்லாம்? ஏய், என்னடா சொன்ன? மீடியால பிரேக்கிங் நியூஸா? என்னையே பிளாக்மெயில் பண்றியா நீ? ப்ரூஃப்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லனா பிரேக்கிங் நியூஸ் என்ன பத்தி இருக்காது, உங்க சாவ பத்தி தான் இருக்கும். சந்து, இப்படி கண்ணை மட்டும் தான் பாக்குற, உள்ள புல்லட்னு ஒண்ணு இருக்கு. சொல்லு, ப்ரூஃப்ஸ் எங்க? வேணாம் தயா, சந்துவை எதுவும் செஞ்சிடாத. உனக்கு ப்ரூஃப்ஸ் தானே வேணும், நான் உனக்கு தரேன். ப்ளீஸ். ஏய் சரி. தயா, இடையில வந்த 2 பேரையும் கொன்னுட்டு